இப்போவும் சொல்கிறேன், காங்கிரஸுக்கும் நல்ல ஆப்ஷன், விஜய்க்கும் நல்ல ஆப்ஷன். 2 பேருமே அதை தவற விட்டாங்க. இவர் தவற விட்டது காரணம் இவருடைய அறியாமை. இவர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பாரு. இவருடைய செகண்ட் லெவல் லீடர் யாருமே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வட்டத்தில் போய் பேச்சுவார்த்தை, ஒரு மாவட்ட லெவலில் பேச்சுவார்த்தை நடத்துகிற கூட இது இல்லை. அப்போ இவர்கள் எங்கே சோனியா காந்தி அணுகிறது? ராகுல் பேசுகிற பிரவீன் சக்கரவர்த்தி அனுப்புகிறாரு. இவங்க அடுத்து அதை வலுப்படுத்துறதுக்கு சோனியா காந்திகிட்ட பேசி எல்லாம் இது பண்ணி கொண்டு வரணும். அதை பண்ணவே இல்லை. அப்போ என்ன எழுதுனா திமுக பயந்து போயிடுது. அப்போ காங்கிரஸுக்கு வந்து உள்ளே கொண்டு வரதுக்கான வேலையை பண்ணுறாங்க. சிதம்பரம் போன்றவர்களை பேசி சோனியா காந்திகிட்ட பேசி ராகுல் ஆஃப் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. காங்கிரஸ் எங்கே தவற விடுது? காங்கிரஸுக்கு வந்து கட்சியே அடுத்த 5 வருஷத்துக்கு கொண்டு போகணுன்ற நீண்ட கால திட்டம் கிடையாது. அவர்களுக்கு சிதம்பரத்துக்கு 28ல் ராஜ்யசபா கிடைக்கணும். இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் மற்றவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கணும். சார் இப்போ 25 கொடுத்தாங்க, இப்போ 28ன்றது வளர்ச்சி இல்லையா? அது ஆமாம், பயங்கரமான வளர்ச்சி. 3 சீட்டான வளர்ச்சி தானே. 3 தொகுதி வளர்ச்சின்றது நீ தொகுதியில் எந்த தொகுதி நின்று ஜெயிக்க போறீங்கிறது தான் கணக்கு. 21 கட்சிகளை வைக்கிறது வளர்ச்சி இல்லை. 5 கட்சி இருந்தாலும் அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்றது தான் மேட்டர். இப்போ நீங்கள் 28 தொகுதி வாங்கி உங்களை 20 தொகுதி ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கிற தொகுதி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? 8 தான் ஜெயிப்பீங்க. அப்படிதானே அப்படி கொடுப்பாங்க. அப்படிதானே இருக்கு. அப்படிதான் கொடுப்பாங்க. 2வது ஜெல்லு கீழே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இன்னைக்கு கூட மாணிக் தாக்கூர் வம்பிழுத்திருக்காரு. அப்போ இது எல்லாமே தான் எதிரொலிக்கும். நீங்கள் இதே தாவேகா கூட போனீங்கன்னா 40, 50, 60 சீட்டு வாங்கினா கூட நீங்கள் 5 சீட்டு கூட ஜெயிங்க. பர்சன்டேஜும் உங்களுக்கு பெருசாக இருக்கிறோம். அடுத்து உள்ளாட்சி தேர்தலில் 30% கேட்டு நின்னீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஏன்னா உள்ளாட்சி தேர்தல்ன்றது மாநில கட்சிகள் தாண்டி விஷயம். அதற்கு அடுத்து பார்லிமெண்ட் தேர்தல் வரும்பொழுது காங்கிரஸாக பிஜேபி தான் நிற்கும். அன்றைக்கி டிஎம்கேலாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இது எல்லாமே காங்கிரஸுக்கு லாபம். டிஎம்கே அந்த இடத்துல தேயும், காங்கிரஸ் அதை பயன்படுத்திக்கலாம். அதெல்லாம் இழந்துட்டாங்க. சுயலாபம், சில பேருடைய சுயலாபத்தினால இது அது சொல்ல வரேன். அப்போ இப்படியே போன இது மறுபடியும் என்டிஏ கூட பேச்சுவார்த்தை